தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊரில் இதை கடலக்காயின்னு சொல்லுவோங்க. நம்ம இதை வந்து இந்த சட்னி அரைச்சோம்னா நம்ம இதை தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாடு இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு செய்ய போகிறோம், நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நிலக்கடலை பருப்பு வறுத்து தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு லேசாக ஒரு சூடு காட்டி போய் தோலெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இதுக்கு முழுசாக நம்ம போய் தோல் நீக்க வேண்டாம். இன்னும் ரெண்டோட தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டுங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 3 வரமிளகா போட்டுக்கலாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை ஒரு இவ்வளோங்க, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 எண்ணங்க, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல். இதுக்கு எல்லாமே நம்ம பச்சையாக தான் நம்ம போட்டு செய்கிறோம். இதுக்கு நம்ம பச்சையாக வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது கருகாப்பில் தலை. இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, அதனால பிச்சு போட்டு விட்றலாம், அப்போ தான் அரையும். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க, சீரகத்தை போட்டுருவோம். போட்டுட்டு உப்பு, இது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மிக்சியில் ஒரு நல்லா ஒரு 1-2 அடித்ததுக்கப்புறம் இந்த கடலை முட்டை போட்டு விட்டுறலாங்க. நிலக்கடலை போட்டுட்டு ஒரு சுற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க. ரொம்ப கெட்டி, அதாவது ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுட்டா இது சாதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம், துவையலாட்டம் நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்சிக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு சலாசி ஊற்றிட்டோம்னா இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் சாமி கும்பிட்டு லஞ்ச் செய்யணுங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. மதியம் லஞ்ச் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேங்க, பார்க்கலாங்க.